எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை போராடுவோம் 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 எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை போராடுவோம். இங்க ஒருத்தர் இருக்கான் பாருங்க. சார் சார் என்னாச்சு? நான் எது உங்களை துரத்திட்டு வருதா? இப்படி ஓடி வர்றீங்க? சார் அங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் வேலை செய்ய மாட்டேன்னு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க சார். அவங்க கேட்டது கிடைக்கிற வரைக்கும் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்றாங்க சார். அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? நீங்க தான் சார் வந்து பேசி தீர்த்து வைக்கணும். நாங்க ரொம்ப பிஸியா இருக்கோம், நீங்க வேற ஆளை பாத்துக்கங்க. சார் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ், கொஞ்சம் வாங்க சார். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்களே பேசிருங்க. சார் நான் பேசினாலாம் ஒத்துக்க மாட்டாங்க சார். சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் வாங்க சார். சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, வாங்க சார். என்ன மச்சான்? சரி போவோம், நமக்கு போர் அடிக்குதா இல்லையா அப்படின்ற? சரி வா போலாம், போங்க. சரி வாங்க சார். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. போராடுவோம் எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை போராடுவோம் போராடுவோம் போராடுவோம். ஸ்டாப் 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 ஸ்டாப். எதுக்கு இந்த ஸ்ட்ரைக்? புரியலையே. தப்ப உங்க மேல வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா டார்கெட்டை ரீச் பண்ணாததுக்கு நான் உங்களை எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும். பாவம் நீங்க எல்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன மச்சா இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? முடிஞ்சா சஸ்பெண்ட் பண்ணி பாருங்க சார். ஏய் யார் மேனது? யார் பேசுனது? எந்திரிங்க. நான் தான் சார். எனக்கு என்ன பயமா சார்? ஏய் இந்த சிபி கிட்டே சவாலா? மேனேஜர் சார் இவங்க எல்லாருமே சஸ்பெண்ட் இல்ல டிஸ்மிஸ் பண்ணி இப்பவே அக்கவுண்ட் செட்டில் பண்ணி அனுப்பிச்சிருங்க. நாளையில இருந்து வேற ஸ்டாஃப் வச்சு ரன் பண்ணிக்கிறேன். சார் ப்ளீஸ் கொஞ்சம் அவசரப்படாதீங்க சார். இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இதை கொஞ்சம் பார்த்து தான் டீல் பண்ணணும். என்ன பார்த்து டீல் பண்ணணும்? சார் அது வந்து இவங்க எல்லாம் என்கிட்ட ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் தானா? இவங்க காட்டுற பூச்சாண்டிகளா நான் பயப்படணுமா? நோ வே. இல்ல இவங்க காய்ஸ் உங்களுக்குலாம் இன்னும் 10 நிமிஷம் டைம் தர்றேன். அதுக்குள்ள ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கிட்டு வேலைக்கு போங்க. அப்படி இல்லைன்னா உங்களை டிஸ்மிஸ் பண்றத தவிர எனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. இந்த மிரட்டலுக்குலாம் நாங்க பயப்பட மாட்டோம் சார். ஹேய் மிரட்டுறது நான் இல்ல மேன், நீங்க. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். சொன்ன மாதிரியே எல்லாரும் வேலை விட்டு தூக்கிடுவேன். தூக்கி பாருங்க சார். ஹேய் நில்லு நில்லுன்றல்ல. ஆமா யாருக்கு இந்த முடிவுல எடுக்கிற நீ? யார நான் கேட்கணும்? முடிவெடுக்கிறதுக்கான எல்லா அதிகாரமும் எனக்கும் இருக்கு. அந்த அதிகாரத்துக்கான அறிவு ஒன்றை இருக்கான்னு தான் எனக்கு சுத்தமா தெரியல. ஒருத்தருக்கு 15% ஹைக்குனா மொத்த லேபர்ஸ்க்கும் சேர்த்து எவ்வளவு வரும்னு தெரியுமா உனக்கு? தெரிஞ்சுதான் சொல்லிட்டு வந்திருக்கேன். அவங்களோட டிமாண்ட்ஸ்ல எந்த தப்பும் இல்லைங்கிறதுனால தான் சொன்னேன். கம்பெனி லாபத்துல போனா என்ன நஷ்டத்துல போனா நமக்கு என்ன இருப்பாங்க அவங்க. ஆனா அவங்க டிமாண்ட்ஸ் மட்டும் நாம அக்செப்ட் பண்ணிக்கணுமா? டார்கெட் ரீச் பண்ணாததுக்கு தான் அவங்க ரீசன் சொன்னாங்கல்ல, அது உன் காதுல விழலையா? செய்யாத வேலைக்கு 1000 ரீசன் சொல்லதான் செய்வாங்க. 9 hour ஷிஃப்ட்ல ஏற்கனவே அவங்க லஞ்ச் பிரேக்னு 1 hour பிரேக் கொடுக்குறோம். இப்போ நீ 2 times 15 minutes பிரேக் கொடுக்கன்னு சொல்லிட்டு வந்திருக்க. அதனால கம்பெனிக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா? அது கொஞ்சமாச்சு யோசிச்சு பாத்தியா நீ? எக்ஸ்ட்ராவா கொடுக்குற half an hourனால ஒர்க் டைம் குறையுது. அதனால ப்ரொடக்ஷன் இன்னும் கம்மியா தான் போகும். அதுக்கு சம்பளம் வேற எக்ஸ்ட்ரா கொடுக்க சொல்றியா? என்ன ஒரு மடத்தனமான முடிவு எடுத்திருக்கேன்னு நான் சொன்னதுக்கு அப்புறமாவது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த half an hour பிரேக்னால எந்த ப்ரொடக்ஷனும் பாதிக்கப்பட போறதில்ல. ப்ரொடக்ஷன் அதிகமா தான் செய்யும். 8 மணி நேரத்துல கொடுத்ததை விட 7.5 மணி நேரத்துல அதிகமா கொடுப்பாங்கன்னு சொல்ல வர்றியே? மேக்ஸ்ல நீ எவ்வளவு மார்க் எடுத்த? இவங்க மேக்ஸ்லாம் படிச்சிருப்பா, கணக்கு தான் படிச்சிருப்பா. ஒருத்தர் ரெஸ்ட் எடுத்து வேலை செய்யறதுக்கும் ரெஸ்டே எடுக்காம வேலை செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு தெரியுமா? அது வேலையே செஞ்சு பழகாத உனக்கெல்லாம் எங்க தெரிய போகுது? பிரேக்கே இல்லாம டயர்டா இருக்கிறப்ப செய்யற வேலைக்கும் பிரேக் எடுத்து புது எனர்ஜியோட வேலை செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதுல ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகதான் செய்யும். நம்ம ஆளுங்க எவ்வளவு சோம்பேறின்னு உனக்கு தெரியாது. ரெஸ்ட் எடுத்து அதே ரெஸ்ட் மூட்ல தான் இருப்பாங்க. நம்மள மாதிரியே எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்க கூடாது மிஸ்டர் சிபி.
இத பாரு, நானும் அவங்களும் ஒண்ணு கிடையாது. அத புரிஞ்சுக்கோ. நான் சொல்றது நடக்குதா இல்ல நீ சொல்றது நடக்குதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாப்போமே, பாப்போம். நீ அடுத்து ஒரு முட்டாள்தனம் வேற பண்ணி வச்சிருக்க. இப்ப இருக்க ரெஸ்ட் ரூம் பத்தாதா? அவங்க புதுசா இன்னும் வேணும்னு கேக்குறாங்க, நீயும் கட்டி கொடுக்குறேன்னு சொல்ற. ஒர்க்கர்ஸ்க்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. நம்ம கிட்ட ஒருத்தவங்க வேலைக்கு வராங்கன்னா வேலைக்கு போறோங்கிற சந்தோஷத்தோட வரணும். ஏண்டா வேலைக்கு போறோங்கிற சங்கடத்தோட வேலைக்கு வரக்கூடாது. பிடிச்சு வேலைக்கு வந்தாதான் ப்ரொடக்ஷனும் அதிகமாகும். இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்படியா? என்னடா அவ உன்னை மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிட்டு போறா, நீ டென்ஷன் ஆவேன்னு பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஏய், என் ஜானுவை பத்தி உங்க யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும்டா. ஈகோவோட உச்சம் ஜானு. அவங்களுக்கு இருக்கிறது சுப்ரீம் ஈகோ. வீட்லயும் சரி பிசினஸ்லயும் சரி இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ்லாம் அவங்க மட்டும்தான் எடுப்பாங்க. ஏன் சின்ன சின்ன டெசிஷன்ஸ் கூட அவங்க தான் எடுப்பாங்க. மொத்தத்துல எந்த விஷயத்திலையும் எந்த டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் அவங்க மட்டும்தான் எடுக்கணும். அவங்கள தவிர வேற யாராவது எடுத்தாங்க, எடுத்தவங்க தொலைஞ்சாங்க. அது தெரியாம தமிழ் பெரிய தப்பு பண்ணிட்டான். இப்போ நான் ஜானு கிட்ட போய் தமிழ் பண்ணதை சொன்னா மட்டும் போதும். இந்த தமிழ்ங்கிற சாப்டர் நம்ம லைஃப்ல க்ளோஸ்ரா. எஸ்